Chennai Silks. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் சர்ச்சையில் பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் சிக்கியிருக்கார். இதனால் அவர் பதவி விலகணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் அவருக்கு அதிகரிச்சிருக்கு. இதனால் அங்கு அடுத்த பிரைம் மினிஸ்டராக ஷபானா மஹ்மூத் அப்படிங்கிற ஒருத்தங்க தான் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. யார் இந்த ஷபானா மஹ்மூத் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போது விரிவாக பார்க்க போகிறோம். பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மர் தற்போது பெரும் அரசியல் நெருக்கடிகளில் சிக்கியிருக்காரு. இதற்கு முக்கிய காரணம் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் தான். அதுதான் தொடர்ந்து சர்ச்சையாகிட்டே இருக்கு. சிறையில் தற்கொலை பண்ணிக்கிட்ட பாலியல் குற்றவாளி ஜெஃப்ரி எப்ஸ்டைனுக்கு ரொம்பவே நெருங்கிய தொடர்பு வச்சிருந்ததா சொல்லப்படக்கூடிய பீட்டர் மண்டல்சனை அமெரிக்காவுக்கான பிரிட்டன் தூதராக கேர் ஸ்டார்மர் நியமிச்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2008ஆம் ஆண்டு நிதி நெருக்கடி ஏற்பட்ட போது மண்டல்சன் பிரிட்டன் அரசாங்கத்தோட ரகசிய தகவல்களை எப்ஸ்டைனுக்கு கசிய விட்டதா அமெரிக்க நாடாளுமன்ற டாக்குமெண்ட்ஸ் தெரிவிக்குதா. பீட்டர் மண்டல்சனை அமெரிக்க தூதராக நியமித்ததும் அதுக்கப்புறமா அவரை நீக்கியதும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் எப்ஸ்டைன் உடனான மண்டல்சனுடைய தொடர்பு தெரிஞ்சிருந்தும் கூட ஸ்டார்மர் அவரை பெரிய பதவிக்கு நியமித்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளும் சரி சொந்த கட்சியினருமே அங்கே போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க. இதன் காரணமாக ஸ்டார்மரோட மிக நெருங்கிய கூட்டாளியான அனஸ் சர்வார் உள்ளிட்ட பல தலைவர்களும் ஸ்டார்மர் உடனடியாக பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. பல இடங்களில் போராட்டங்கள் கூட நடந்திருக்கு. ஸ்டார்மரோட தலைமை அதிகாரி அதுபோக செய்தி தொடர்பாளர் இவங்க 2 பேருமே ஏற்கனவே பதவி விலகிட்டாங்க. ஆக கேர் ஸ்டார்மர் மீதான அந்த அரசியல் அழுத்தங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய சூழலில் அவர் ஒரு இக்கட்டான நிலையை இப்போ எதிர்கொண்டு வர்றாரு. இந்த நிலையில தான் கேர் ஸ்டார்மர் பிரிட்டன் பிரதமர் பதவியை இப்போ ராஜினாமா பண்ணினார் அப்படின்னா அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. அதில் முதலிடத்தில் இருக்கிறவங்க தான் ஷபானா மொஹ்மத். ஷபானா மொஹ்மத் பிரிட்டனோட லேபர் பார்ட்டியை சேர்ந்த ஒரு முன்னணி அரசியல் தலைவராக இருக்காங்க. தற்போது அவங்க பிரிட்டனோட உள்துறை அமைச்சர் ஹோம் செக்ரட்டரியாக பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை தற்போதைய பிரதமர் கேர் ஸ்டார்மர் பதவி விலக நேரிட்டது அப்படின்னா பிரிட்டனோடைய முதல் முஸ்லீம் பிரதமராக ஷபானா மஹ்மூத் உருவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்த ஷபானா மஹ்மூத் 1980ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் தேதி இங்கிலாந்தோட பர்மிங்ஹாமில் பிறந்தாங்க. இவங்களுடைய பெற்றோர் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்தவங்க. அங்கிருந்து புலம்பெயர்ந்து இங்கிலாந்துக்கு போயிருக்காங்க. ஷபானாவுடைய அப்பா பர்மிங்ஹாம் தொழிலாளர் கட்சியில் உள்ளூர் தலைவராக இருந்தவர். ஷபானா தன்னுடைய சின்ன வயசுலேருந்தே சுமார் 5 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் தான் வசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் இங்கிலாந்துக்கு திரும்பி வந்திருக்காங்க. அவங்க ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தோட லிங்கன் கல்லூரியில் லா படிச்சிருக்காங்க. 2002 பட்டம் பெற்ற அவங்க பிறகு ஒரு வழக்கறிஞராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினாங்க. தொழில்முறை வழக்கறிஞராக இருந்த இவங்க குறிப்பாக நிறைய சிவில் வழக்குகளை தான் கையாண்டிருக்காங்க. அந்த வழக்குகளில் நிபுணத்துவம் பெற்றிருக்காங்க. ஷபானா மஹ்மூத்துடைய அரசியல் பயணம் 2010 தான் தொடங்குச்சு. 2010ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் பர்மிங்ஹாம் லேடிவுட் தொகுதியில் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதன் மூலமாக பிரிட்டன் நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முஸ்லீம் எம்பிக்களில் இவங்களும் ஒருவர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சாங்க. 2010 2015 வரைக்கும் இவங்க நிழல் அமைச்சரவையில் பல்வேறு பொறுப்புகளையும் வகிச்சாங்க. 2015 ஜெரமி கார்பின் கட்சியுடைய தலைவரான போது அவங்களோட கொள்கைகளோடு இவங்களுக்கு உடன்படாததுனால ஷபானா அந்த ஷேடோ கேபினெட்லேருந்து விலகி சாதாரண எம்பியாக தொடர்ந்து தன்னுடைய பணியை பண்ணிட்டு இருந்தாங்க. 2024ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அவங்க நீதித்துறை அமைச்சராகவும் லார்ட் சான்சலராகவும் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 2015ஆம் ஆண்டு ஏஞ்சலா ரெய்னா பதவி விலகினதுக்கு அப்புறமா மிக முக்கியமான பதவியான உள்துறை அமைச்சர் பதவி இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஷபானா மஹ்மூத்தோடைய ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். அவங்க பிரிட்டன்லேயே பிறந்திருந்தாலும் அவங்களுடைய அந்த குடும்ப பின்னணி அவங்களுடைய அந்த சமூக தொடர்பு எல்லாமே பாகிஸ்தானிய சமூகத்தோடு ரொம்ப வலுவாக இருக்குது. இருந்தாலும் அவங்க ஒரு பிரிட்டன் அமைச்சராக அவங்களுடைய நாட்டுடைய பாதுகாப்புக்கும் நலனுக்கும் எப்போதுமே நான் முன்னுரிமை கொடுப்பேன் அப்படின்னு தான் அவங்களுடைய பேட்டிகளிலெல்லாம் சொல்லியிருக்காங்க. காஷ்மீர் விவகாரம் பற்றியும் அவ்வப்போது தன்னுடைய கருத்துக்களை அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் கூட பிரிட்டன் வெளியுறவு கொள்கையுடைய அந்த லிமிட்குள்ளே தான் அவங்க தற்போது வரைக்குமே செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஷபானா மஹ்மூத் ஒரு புலம்பெயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் கூட
குடியேற்றம் இமிக்ரேஷன் விஷயத்தில் மிக கடுமையான ஒரு நிலைப்பாட்டை கொண்டவங்க. லேபர் கட்சியோட வலதுசாரி பிரிவினருக்கு பிடிச்சமான ஒரு தலைவராக இவங்க இருக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அவங்க பிரிட்டனோட அந்த எல்லை கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துறதுலையும் சரி, சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கிறதுலும் ரொம்ப தீவிரமாக ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. முறையான குடியேற்றம் நாட்டுக்கு எப்போவுமே அவசியம். ஆனால் அது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கையாக இருக்கு. இதனாலேயே அவங்க ஒரு ஹார்ட் லைனர் அப்படின்னே வந்து அழைக்கப்படுறாங்க. குடியேற்றத்திலும் சரி, சட்டம் ஒழுங்குலையும் சரி, அவங்க காட்டக்கூடிய அந்த அதீத வேகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு மக்கள் மத்தியிலும் சரி, கட்சியிலும் வந்து ஒரு மிகப்பெரிய செல்வாக்க கொடுத்திருக்கு. ஒருவேளை அவங்க பிரதமர் ஆனாங்கன்னா, அது பிரிட்டன் மற்றும் உலக அரசியல்லேயே வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வா தான் அமையும். லேபர் கட்சியில இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்கள்ல இவங்க முதன்மையானவங்களா திகழ்றாங்க. இந்த நிலையில தான் கேர் ஸ்டார்மரை தொடர்ந்து அவங்க பிரிட்டன் பிரதமராக பொறுப்பேற்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அவங்க பிரதமர் ஆனாங்க அப்படின்னா பிரிட்டனுடைய முதல் முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற பெருமையை இவங்க பெறுவாங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.